Let the world hear his voice. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். செப்பனியா 3:17 நியூ ஹெப்ரைட்ஸ் தீவுகளில் ஊழியம் செய்த ஜான் பேட்டன் என்ற மிஷனரியின் உயிருக்கு எத்தனையோ அச்சுறுத்தல்கள் வந்தன. ஆயினும் தேவன் அவரை பாதுகாத்தார். ஒருமுறை 3 மந்திரவாதிகள் பொதுமக்களுக்கு முன்பாக ஒரு சவால் விட்டனர். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை ஜான் பேட்டன் உயிரோடு இருக்க மாட்டார். அவரை நாங்கள் எங்கள் மாந்திரீக சக்தியால் அழித்து விடுவோம் என்றார்கள். தாங்கள் அவருக்கு மந்திரவாதம் செய்ய ஜான் பேட்டன் எச்சில் வைத்து சாப்பிட்ட ஒரு உணவுப் பொருளில் ஒரு பகுதி வேண்டும் என்றனர். உடனே ஜான் பேட்டன் 3 பிளம்ஸ் பழங்களை அவர்களிடம் கேட்டு வாங்கினார். அந்த 3 பிளம்ஸ் பழத்தையும் ஒரு கடி கடித்து சாப்பிட்டு விட்டு மீதியை அவர்களிடம் கொடுத்து விட்டார். அவர்கள் அந்த பழங்களை வைத்து அவருக்கு மாந்திரீகம் செய்ய முயன்றனர். மறு ஞாயிறும் வந்தது. ஜான் பேட்டன் அவர்கள் முகத்தில் புன்முறுவலுடனும் நடையில் துள்ளலுடனும் கிராமத்திற்கு வந்தார். மக்கள் மிகுந்த ஆச்சரியத்துடன் ஒருவரையொருவர் பார்த்தனர். நிச்சயமாக இது ஜான் பேட்டனாக இருக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டனர். ஏனெனில் சக்தி வாய்ந்த அந்த மந்திரவாதிகள் கைக்கு யாருமே தப்ப முடியாது என்று மக்கள் நம்பினார்கள். அந்த மந்திரவாதிகள் மக்களிடம், எங்களால் முடிந்தவரை அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்து பார்த்து விட்டோம் என்றனர். அதற்கு மக்கள், பின்பு ஏன் உங்களால் அவரை கொல்ல முடியவில்லை என்றனர். அதற்கு மந்திரவாதிகள் பிரதியுத்தரமாக, அந்த மிஷனரியும் எங்களை போன்றவர்தான். ஆனால் அவர் ஆராதிக்கிற தெய்வம் நாங்கள் ஏவும் பிசாசுகளை விட மிக வல்லமை வாய்ந்தவர் என்று கூறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவரே நம்மை ரட்சிப்பார். பவுல் அப்போஸ்தலன் மெலித்தா தீவில் குளிருக்காக மூட்டப்பட்டிருந்த நெருப்பில் சில விறகுகளை வாரி போடும்போது ஒரு விரியன் பாம்பு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. அந்த தீவார் பவுல் இப்போது உடனடியாக சாவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் ஒரு தீங்கும் அடையாமல் நின்று கொண்டிருந்ததை பார்த்து இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். காரணம், வல்லமையுள்ள தேவன் பவுல் அப்போஸ்தலனை பாதுகாத்தார். ஆகவேதான் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தால் அவர் நிச்சயம் நம்மை பாதுகாப்பார். எந்த மந்திரவாத சக்திகளோ விஷப்பூச்சிகளோ நம்மை மேற்கொள்ள அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். தேவன் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து நம்மை காப்பார். God bless you. Have a blessed day.